கைலாயத்தின் அமைதியான ஒரு மாலையில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். பார்வதி தேவி மெல்ல அவர் அருகில் வந்தாள். பிற தெய்வங்கள் பலரை மணந்திருக்க சிவன் ஏன் தன்னை மட்டும் மணந்தார் என்பது அவளின் மனதில் ஓடியது. நாதா என்று பார்வதி மெதுவாகக் கேட்டாள். மற்ற தெய்வங்களைப் போல் பல மனைவிகளை நீங்கள் ஏன் கொள்ளவில்லை? சிவன் தன் கண்களைத் திறந்து பார்வதியின் கைகளைப் பற்றிக் கொண்டார். பார்வதி, முழுமையான அன்பு ஒருவரிடம் இருக்கும்போது பலரைத் தேடி என்ன பயன்? நீயே என் இருப்பு, நீயே என் முழுமை என்றார். நம் அர்த்தநாரி வடிவம் இதைத்தானே உணர்த்துகிறது? நான் உங்கள் மற்றொரு பாதியாக இருக்கும்போது வேறு துணை எதற்கு? என்று பார்வதி அன்புடன் கேட்டாள். ஆம் என் அன்பே, சிவன் புன்னகைத்தார். உண்மையான ஆழமான பந்தம் ஒன்றிலேயே முழுமை பெறும். அதுதான் அழியாதது, நித்தியமானது. பார்வதி மகிழ்ந்து அவர் தோளில் சாய்ந்தாள்.